அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பொண்ணு என்ன பார்க்க வராங்களா, இந்த மாப்பிள்ளை இங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அங்க பாருங்க ஜிலேபி வருது பாருங்க. ரெண்டு பேருமே பாருங்க ஜிலேபி வருது. அங்க பாருங்க ஜிலேபி வருது. ஆனா அங்க ஜிலேபி வருது. அங்க பாருங்க ஜிலேபி அங்க வருது. அங்க பாருங்க இப்ப பாருங்க. மூணாவது கொண்டாட்டிக்கு 4வது பரிசும் 5ஆவதா ஒன்று வந்துடக்கூடாது. 6வது அறிவை பயன்படுத்தி 7வது தெருவில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உங்களுக்கு போய் இதே நிலைமை வரும். என்ன வேகமா போயிட்டுங்களா? அது 3வது கூடாது, 4வது பிரசவம், 5வது உருவ கூடாதுன்னு 6வது பயன்படுத்தி 7வது இருக்கிறதுல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசல். பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேக, அதனால அதுக்கு வெக்க விட்டு போக இருக்காதுங்களா?